சரி. ஓகே. நேத்தே சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நான் எவ்வளவு ஸ்மாலா பண்ண முடியுமோ அந்த அளவு ரொம்ப ஸ்மாலா பண்ணிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால ரொம்ப ஸ்மாலா பண்ணிருக்கேன். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணிருக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இருங்க, நான் அந்த ரெண்டு மணி காட்டுறேன் பேஜை. டெஸ்க்டாப்ல 543 அகாடமி பேட்ச் 3. ஸோ மெயின் போர்ட்ஃபோலியோ. ஓகே. பாத்தீங்கன்னா இங்க மேல மை சிம்பிள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுக்கிறேன். வெல்கம் டு மை பர்சனல் பேஜ். அபவுட் பேஜ் லைட்டா வச்சிருக்கிறேன். தென் கீழே மை ஒர்க்னு சொல்லி போட்டு சும்மா ஒரு ஸ்மால் வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம். தென் இதுல வந்து என்ன பண்ணலாம், மெசேஜ் டைப் பண்ணி என்ன மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு பட்டன் நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன். ரெக்கார்ட் அப்படின்னா நீங்க அந்த பாக்ஸ்ல எதுவுமே கொடுக்காம சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகுது. கம்பல்சரியா உங்களோட நேம் கொடுத்தாகணும், உங்களோட இமெயில் கொடுத்தாகணும். தென் அதோடைய ஏதாவது சம்திங் மெசேஜ் லைக் பேஜ் லைக் இட்ஸ் குட் அப்படின்னு மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஃபைனலி சப்மிட் கொடுத்தா அப்படின்னா நமக்கு சப்மிட் ஆகுமே தவிர, இல்லைன்னு சொன்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும், ஒரு மெசேஜ் வர மாதிரி. ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளா பண்ணியிருக்கிறேன். ஒரு இமேஜ் எடிட்டிங் டேக் கொண்டு வந்திருக்கிறோம். தென் அது கீழே ஒரு பேராகிராஃப் டேக். இதுக்கப்புறம் அபவுட் மீ. அப்புறம் சிம்பிளா ஒரு லைன் நம்ம பேர் சொல்லி ஒரு லைன் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய என்ன சொல்லலாம், உங்களுடைய ஹாபிஸ் சொல்லிக்கலாம், உங்களுடைய எய்ம் சொல்லிக்கலாம். அல்லது நீங்க எப்படி எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். நான் ஐ லவ் கோடிங் அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னால அந்த மாதிரி ஒரு லைன் ஒரு சும்மா ஐ லவ் பில்டிங் வெப்சைட் அண்ட் லேர்னிங் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி சம்திங் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையும் கொடுத்துக்கலாம். மை ஒர்க்குன்னு போட்டு ஷார்ட் வீடியோ அபவுட் ரீசன்ட் ப்ராஜெக்ட், நான் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட் வீடியோ போட்டிருக்கேன். தென் காண்டாக்ட் மீ அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். கீழே காப்பிரைட் கொடுத்து ஷாஜகான் போர்ட்ஃபோலியோ ஆல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பிரைட் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபார்மெட்ல யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக காப்பிரைட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த பேஜை நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம கிட்ட ஒரு சாம்பிள் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த சாம்பிள் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு டெவலப்பர் எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படியே கண்டென்ட்டை பார்க்கணும். எத்தனை பேர் அதில் கவனிச்சீங்கன்னு தெரியல. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எங்க இருக்கு அப்படின்னா சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. எல்லா ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், பேஜுடைய சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. இமேஜா இருக்கட்டும், தென் வீடியோவா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், எல்லா மெத்தடும் எனக்கு சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப கண்டிப்பா அவங்க பாடியில என்ன பண்ணிருப்பாங்க, சென்டர் கொடுத்துருப்பாங்க. சார் பாடினா என்ன சார் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் செய்யும் இருக்கும். ஒரு கேள்வி இருக்கு, வாங்க நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கா, அதுக்கப்புறம் இன்னும் ஒயிட் லேஅவுட் இருக்கு, ரெண்டு லேஅவுட் போட்டிருக்கேன். இது ஒரு செக்ஷன் ஆகும், அடுத்து இது ஒரு செக்ஷன் ஆகும், அடுத்து காண்டாக்ட் மீ அப்படின்ற ஒரு செக்ஷன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா அபவுட் மீக்கு ஒரு செக்ஷன். பாருங்க இங்க ஒயிட் இங்க மேல ஆரம்பிச்சிருக்கும், இங்க தெரியும், இந்த ஒயிட் கார்னர் தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? பின்னாடி பேக்ரவுண்ட் வேற, இந்த பேக்ரவுண்ட் வேற. ஓகேவா? அப்போ இது ஒரு செக்ஷன், அபவுட் மீங்கிறது ஒரு செக்ஷனா வச்சிருக்கேன். மை ஒர்க் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் ஆகும், அடுத்து காண்டாக்ட் மீ அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் ஆகும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் நீங்க பண்ண ரெடி ஆயிட்டீங்க, பண்ண ஐடியா கிடைச்சுனாவே நீங்க டெவலப்பர் ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். பர்சனல் வெப்சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்க உங்களை பத்தி யாரும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணலாம், வெப்சைட் லிங்கை ஃபாலோ பண்ணி என்னை பத்தி நான் சொல்றதை விட வெப்சைட் சொல்லும் கேளு அந்த மாதிரி டைலாக் என்ன செய்யலாம், மாத்தி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ வாங்க இந்த பேஜ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பர்சனல் வெப்சைட் பேர் தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. டாட் HTML. ஓகே. as usual HTML head, then title. டைட்டிலுக்குள்ள மை போர்ட்ஃபோலியோ.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைட்டிலுக்கு கீழே ஸ்டைல் ஓப்பன் பண்ணி ஸ்டைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹெட்டுக்கு கீழே பாடி ஓப்பன் பண்ணி பாடியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஜை பாருங்களேன். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் பாருங்க, பின்னாடி ஒயிட் இருக்கு, பின்னாடி ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அதை நான் உருவாக்கும். இப்போ எனக்கு அந்த கலர் வேணும். அப்ப அந்த கலர் நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தட்ல நான் எடுக்கலாம். அந்த கலரை ரெண்டு மெத்தட் எடுக்கலாம். ஒன்னு, அதே சேம் கலர் வேணும்னா Ctrl+Shift+I அழுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டூல் பார்க்கு போயிட்டு அந்த அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ அதை இப்போ சொன்ன அப்படின்னா உங்களுக்கு குழப்பிடும். இல்லைன்னா நீங்க வெறுமனே அந்த கலரை பார்த்தவங்களா கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஆனா இது கெஸ் பண்ணிடலாம், இது ஒயிட்னு கெஸ் பண்ணிடலாம். ஆனா பின்னாடி இருக்கிறது என்னது, ஒரு ஒயிட்டும் ஒரு மெரூனும் கலந்த மாதிரி இருக்கு.
சோ அதே கலர் நீங்க கொண்டு வரலாம், இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு கலர் கொண்டு வந்துருங்க. நான் என்ன பண்றேன், அதே கலர் கொடுக்கறதுக்கு பதிலா நான் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஒயிட்டுக்கு பின்னாடி இருக்கிற பிளாக் தான் உங்களுக்கு தெளிவா தெரியும், ப்ராஜெக்ட்டுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னால பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கு நான் பிளாக் கலர் கொடுக்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்கு என்னன்னா, ஒரு பேஜ் ஃபுல்லாவே ஒரே கலர் ஆகுது அப்படின்னா, ஒரு பேஜ் மொத்த பேஜும் ஒரே கலர்ல எனக்கு வேணும் அப்படின்னா நான் அது எங்க கொடுக்கணும் அப்படின்னா பாடியை ஸ்டைல் பண்ணணும். ஏன்னா இப்ப உதாரணம் சொல்றேனே, ஒரு H1 டேக ஸ்டைல் பண்ற மாதிரி இருந்தா H1 கால் பண்ணி H1க்கு மட்டும் கலர் கொடுப்போம். எனக்கு மொத்த பேஜ் வேணும், மொத்த பேஜ் எதுக்குள்ள இருக்கு, பாடின்ற டேக்குள்ள தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டைல்ல போயிட்டு நான் பாடி அப்படின்னு டார்கெட் பண்றேன். பாடியை டார்கெட் பண்ணிட்டு சாரி பாடியை டார்கெட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை நான் ரன் பண்ணி பாக்குறதுக்காக என்ன பண்றேன், டெஸ்க்டாப்ல 543 Academy பேட்ச் 3 இதுல போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வெப்சைட். ஓகே பாருங்க, எனக்கு டைட்டில் மை portfolio.com அப்படி கிடைச்சிச்சு. பக்கத்து பேஜை பாத்துக்கோங்க, இந்த பேஜ் மாதிரி பண்ண போறோம். ஓகே, எனக்கு பாடியில பிளாக் கலர் அப்படின்னா பேஜ் ஃபுல்லாவே எனக்கு பிளாக் கலர் மாறிடுச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஒரு ஹெட்டிங் டேக் வேணும், அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் மை சிம்பிள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் டேக்லையும், அது H1லையும், அடுத்து வெல்கம் டு மை பர்சனல் பேஜ் அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்றேன், ஒரு பேராகிராஃப் டேக்ல கொடுத்துக்கிறேன். இப்போ போயிடுறேன், இதை செக்ஷன் 1 வச்சுக்கிறேன். நல்லா பாருங்க, இது செக்ஷன் 1 வச்சுக்கிறேன். இந்த டைட்டில் இருக்கா இல்லையா, இது செக்ஷன் 1 வச்சுக்கிறேன். இப்போ நான் நேரா போறேன், நான் பாடிக்குள்ள போயிடுறேன். ஓகே, பாடிக்குள்ள போயிட்டு நான் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹெட்டர்னா என்ன சார் அப்படின்னா, உச்சியில இருக்கா மேல இருக்கா, அந்த வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னு இருக்கா, மை சிம்பிள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கா, அதே மாதிரி வெல்கம் டு மை பர்சனல் பேஜ் இருக்கா, இது ரெண்டையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C எடுத்து காப்பி பண்ணிட்டு நேரா இந்த ஹெட்டருக்குள்ள பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த மை சிம்பிள் போர்ட்ஃபோலியோங்கிறத H1 டேக்ல கொடுத்துக்கிறேன். ஓகே, H1 டேக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+S, தென் வெல்கம் டு மை பர்சனல் பேஜ்ங்கிறத ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறேன். தென் அதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+S எழுதிக்கிறேன். இப்போ என்னோட பேஜ்ல போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். சரி, ரீஃப்ரெஷ் பண்றேன். ஆனா எனக்கு இருக்கு டெக்ஸ்ட் இருக்கு, நான் டெக்ஸ்ட் இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்டோட கலரும் பிளாக், பேக்ரவுண்ட் கலரும் பிளாக் அப்படின்னா விசிபிள் ஆகல. அப்ப என்ன பண்றேன், கண்டிப்பா பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல தான் இருக்க போகுது. அப்போ மொத்த பேஜும் எனக்கு என்னதான் மாறணும், டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டா தான் மாறணும். இப்ப சொல்லுங்க, மொத்த பேஜோடையும் டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டா மாறதுக்கு எங்க கொடுத்தா சரியா இருக்கும்? பாடி டேக்ல சார். ஓகே குட், ஓகே குட். ஏன்னா மொத்த பேஜும் பிளாக்கா மார்க்கிங் கொடுத்தோம் பாடி டேக்ல, மொத்த பேஜும் எனக்கு வெறும் கலர் டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட் ஹெட்டிங் டேகா இருக்கட்டும், பேராகிராஃப் டேகா இருக்கட்டும், பட்டனா இருக்கட்டும், டேபிளா இருக்கட்டும், ஃபார்மா இருக்கட்டும், எந்த மெத்தடா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பண்ணும், டெக்ஸ்டோட கலர் எனக்கு வெறும் கலர் ஒயிட், ஒயிட் ஸ்மோக் அப்படின்னு கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமே. ஓகே ஓகே, இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பேஜை பாருங்க, எல்லாமே சென்ட்ரல் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு இங்க இருந்து ஆரம்பிக்குது, சென்ட்ரல்ல தான் இருக்கு. அப்போ பாடியில டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தா மொத்த ஹோல் பேஜும் எனக்கு என்ன ஆயிரும், சென்டர்ல மாறிடும். அப்ப நான் என்ன பண்றேன், பாடிக்கு போயிடுறேன். பாடியில என்ன பண்றேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம், இனி நீங்க எது டைப் பண்ணாலும் சரி, எந்த ஹெட்டிங் எந்த பேரா டைப் பண்ணாலும் என்ன ஆயிரும், மொத்தமும் சென்டர்ல போயிடும். இப்ப பாருங்க, இதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, கிரீன் கலர் இருக்கு. இப்போ நாம இதை எதுக்குள்ள கொடுத்துக்கோம், இது மை சிம்பிள் போர்ட்ஃபோலியோவும் வெல்கம் டு மை பர்சனல் பேஜ் அப்படிங்கிறதும் எதுவுமே ரெண்டு எதுக்குள்ள இருக்கு, ஹெட்டருக்குள்ள இருக்கு. ஹெட்டர்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாருங்க, ஹெட்டர்னு ஒண்ணு சொல்லி இப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு தான் நான் கொடுத்தேன். ஹெட்டர்னு ஒண்ணு இருக்கா, ஹெட்டர்னு டேக்குள்ள தான் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப அந்த ஹெட்டரை நான் கால் பண்றேன், ஏன்னா அங்க மட்டும் தான் எனக்கு கிரீன் கலர் வேணும் அப்படிங்கறனால ஹெட்டர் அதை கால் பண்ணி ஓபன் க்ளோஸ், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கலர்ல கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். Ctrl+S எழுதிக்கிறேன், என்னோட பேஜ்ல போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு கிரீன் கலர் கிடைச்சிருச்சு. சேம் இங்க இருக்க மாதிரியே இங்கேயும் கிடைச்சிருச்சு. ஓகேவா, ஆனா என்னன்னா இது கொஞ்சம் லைட் கலர், அது கொஞ்சம் டார்க் கலர், பிரச்சனை கிடையாது. ஓகேவா, நீங்க இன்னும் கொஞ்சம் கலரை பத்தி படிக்கும் பொழுது அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கலர் மாறும். இந்த கலர் நீங்க மாத்திக்கலாம், லைட்டா அதை மேல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது லைட் கலர் கிரீன் கலர். ஓகே, இப்போ கொஞ்சம் எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க மேல பாத்தீங்கன்னா இங்கேயும் கேப் கிடைச்சிருக்கு, கீழேயும் கேப் கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா
பேடிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள எனக்கு கேப் வேணும்னா என்ன பண்ணும், பேடிங் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுங்க, இங்க பேடிங் கொடுக்கல, அங்க பேடிங் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், நாமளும் நேரா போய் ஹெட்டருக்கு பேடிங் கொடுத்துக்கும். பேடிங் ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எடுத்துக்கிட்டு என்னோட பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என்னன்னா, இந்த பேஜ் இந்த பேஜ் பாருங்களேன், எனக்கு நல்ல கார்னரை ஒட்டி இருக்கு. பேஜோடைய கார்னரை ஒட்டி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பேஜ் கார்னர் ஒட்டல. ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் தெரியுதா? ஆனா இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் தெரியல. அப்ப அந்த அளவுக்கு கார்னர்ல ஒட்டி இருக்கு. அப்படின்னா பாடியில போயிட்டு நான் என்ன பண்றேன், அந்த ஸ்டைல்ல சிம்பிளா நார்மலா ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஸ்டார் என்னன்னா, நீ எப்பெல்லாம் பாடியும் மார்ஜினும் கால் பண்ணி இதை மாத்து அதை மாத்துன்னு சொல்லாம கண்டிப்பா என்ன செய்யுது, மாறாது. நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். எப்பெல்லாம் நீங்க பேடிங் வேணும்னு சொல்றீங்களோ அப்ப மட்டும் தான் பேடிங் மாத்திக்கலாம். எப்பெல்லாம் மார்ஜின் வேணும்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணலாம், மார்ஜின் மாத்திக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ல கொடுப்போம். டிஃபால்ட்டா எனக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டார்ல மார்ஜின் ஜீரோவா இருந்துக்கோ சொன்னா மட்டும் மாத்திக்கோ. அதே போல பேடிங்கும் ஜீரோவா இருந்துக்கோ. இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா, டிஃபால்ட் கொடுத்து வச்சிருப்போம். டிஃபால்ட் அப்படின்னா, டிஃபால்ட்டா எப்படின்னா அப்படி சொல்லு, டிஃபால்ட் அப்படின்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். டிஃபால்ட்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். மார்ஜின் ஜீரோ இருக்கணும், பேடிங் ஜீரோ இருக்கணும். இங்க பாருங்களேன், நம்ம பேஜ்ல இங்க பாத்தீங்கன்னா மார்ஜின் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா, சுத்தியும் பாருங்க. இதுக்கு பேர் என்னது, லெஃப்ட் சைடுல இருக்கிறது மார்ஜின். இப்ப தள்ளி வந்திருக்கு. ஆனா நான் சொல்லவே இல்லை தள்ளிவான்னு சொல்லல. தள்ளிவான்னு சொல்லாம நீ ஏன் தள்ளி வர அப்படின்னு இருக்குதா இந்த அர்த்தம். டிஃபால்ட்டா என்ன பண்ணு, நீ மார்ஜின் ஜீரோவா இருந்துக்கோ, பேடிங் ஜீரோவா இருந்துக்கோ. நான் எப்ப மாறுன்னு சொல்றேனோ அப்ப மட்டும் நீ மாறினா போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு இப்ப நான் போய் என்ன பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். கிளியரா எனக்கு நல்ல கார்னரா ஒட்டி இருக்கு. இப்ப எனக்கு பேக்ரவுண்ட் தெரியல, சேம் அவ்வா இங்க கிடைச்சிருக்கு. கிளியரா இங்க பாருங்க, இங்க நல்ல பேக் ஒட்டி இருக்கு. அதே போல இங்கே ஒட்டி இருக்கு. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு. பேடிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோமே. பேடிங் என்ன செய்வோம், கொஞ்சம் பெருசா ஆயிக்கும். ஒரு 50 கொடுத்துக்கோமே, கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ கொஞ்சம் சேமா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இப்ப பாருங்க ஒரு செக்ஷன். இந்த ஒயிட் கலர் தெரியுதா, பேக்ரவுண்ட் கலர் வேற, ஒயிட் கலர் வேற. இங்க பாருங்க நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியும். ஜூம் பண்ணி காட்டவா உங்களுக்கு, தெரியுதா கலர் மாறினது? இது உங்களுக்கு ஒரு செக்ஷன். இது பின்னாடி இருக்கிறது வேற தெரியுது கலர், சார். இந்த ஒயிட் வேற கலர். சோ இது ஒரு செக்ஷன் நான் கொடுக்குறேன். செக்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு வகையான ஒரு பேராகிராஃப் ஹெட்டிங், அதே போல இமேஜோ இல்ல வீடியோவோ இல்ல ஃபார்மோ ஏதோ ஒண்ணு ஒரு செக்ஷன்ல கொடுப்போம். எதுக்குன்னா ஸ்டைல் பண்றதுக்கு தான். நாம எப்படி அந்த ஹெட்டிங்க கொடுத்த ஹெட்டர்னு ஒரு அதுக்குள்ள போயிட்டு எப்படி H1 டேக் பேராகிராஃப் கொடுத்தோமோ அதே மாதிரி செக்ஷன் ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். எதுக்குள்ள, இந்த ஹெட்டருக்கு கீழே செக்ஷன் ஒன்று ஓப்பன் பண்றேன். செக்ஷன் ஓப்பன் பண்ணி செக்ஷனை க்ளோஸ் பண்றேன். டிஃபால்ட்டா என்ன பண்றேன், இந்த செக்ஷன் தான். நல்லா பாருங்க, இந்த பேஜ்ல இது ஒரு செக்ஷன் நான் சொன்ன மாதிரி. ஆனா என்ன கலர் தான், பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் தான். இது ஒரு செக்ஷன், பேக்ரவுண்ட் கலர் என்ன, ஒயிட் தான். இந்த ஃபார்முக்கு ஒரு செக்ஷன், ஆனா பேக்ரவுண்ட் என்ன, ஒயிட் தான். அப்ப என்ன, காமனா செக்ஷன் சொல்ல போறோம், ஒரே ஒரு ஸ்டைல் தான் பண்ண போறோம். அது எல்லாத்துக்கும் அசைன் ஆகும். எப்படி நம்ம H1 டேக் 1000 H1 டேக் கிரியேட் பண்ணிட்டு ஒரே ஒரு H1 டேக் கால் பண்ணி பேக்ரவுண்ட் கிரீன் கொடுத்தோமா என்ன ஆகும், 1000 H1க்கு என்ன ஆயிரும், கிரீன் கலர் மாறிடுமோ. அதே போல அதே டெக்னிக்கை யூஸ் பண்ண போறோம். செக்ஷன் 3 செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு செக்ஷன் அபவுட் மீ, ரெண்டாவது செக்ஷன் மை ஒர்க், மூணாவது செக்ஷன் கான்டாக்ட் மீ. ஒரே நேம் கொடுக்க போறோம், ஆனா ஸ்டைல் என்னதான், ஒரே ஸ்டைல் தான். ஓகே, இப்ப பாருங்க, இதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு, ஒரு அபவுட் மீ அப்படின்னு ஒரு H1 டேகும் அடுத்து ஒரு பேர் ஆஃப் டேக் இருக்கு. கண்ட்ரோல் சி எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். சோ இந்த செக்ஷனுக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த அபவுட் மீக்கு நான் என்ன பண்றேன், H1 டேக் கொடுத்துக்கிறேன். தென் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராகிராஃப் டேக். தென் அதோட எண்ட்ல போயிட்டு டெக்னாலஜிஸ் அப்படின்ற பக்கத்துல பேராகிராஃப் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். எஸ் அழுத்திக்கிட்டு வியூ பண்ணி பார்க்கறேன். எனக்கு என்ன ஆச்சு, சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆகல, இந்த பேக்ரவுண்ட்ல ஒயிட் கிடைக்கல. ஏன், எனக்கு செக்ஷன் நான் இன்னும் ஸ்டைல் பண்ணல. நான் நேரா என்ன பண்றேன், செக்ஷனை ஸ்டைல் பண்ண போறேன். இந்த இடத்துல கால் பண்ணி செக்ஷன் கால் பண்ணிக்கிறேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டினாதான் புரியும். சரிங்களா? பேக்ரவுண்ட் ஒயிட்டா மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்க. ஒயிட் மாறியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, உள்ள இருக்க டெக்ஸ்ட் என்னவா தான் இருக்கு, ஒயிட் தான். ஏன்னா டிஃபால்ட்டா நான் பாடியில ஒயிட் கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, பேக்ரவுண்ட்ல ஒயிட் அப்படிங்கறனால இங்க என்ன இருக்கு, டெக்ஸ்ட் வெறும் கலரோட கலர் பிளாக்கா இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்போ செக்ஷனுக்குள்ள போயிட்டு எனக்கு கலர் பிளாக் கலர்ல கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். கண்ட்ரோல் எஸ்.
இப்ப போயிட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு மேல மாறல பாத்தீங்களா? மேல மாறல, ஏன்னா அது பாடியில கொடுத்துருக்கேன். மொத்தமா பாடியில கொடுத்தா எல்லாம் ஒயிட்டா மாறிடும். நமக்கு வேணுங்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கா கால் பண்ணி எனக்கு மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு மாறிடுச்சு. ஆனா இங்க என்ன இருக்கு, எனக்கு வித் அண்ட் ஹைட் பெருசா இருக்கு. இந்த பேக்ரவுண்டுக்கு வித் அண்ட் ஹைட் பெருசா இருக்கு. நான் என்ன பண்றேன், ஹைட்டை மட்டும் டிக்ளேர் பண்றேன். வித் 100% அப்படியே இருக்க போகுது. ஹைட் என்ன பண்றேன், ஒரு 350 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப போய் என் பேஜ்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். ஹைட் எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஹைட் எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, எனக்கு மேல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்கா, இந்த கிரீனுக்கும் இது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கா. அப்ப என்ன பண்ணலாம், மார்ஜின் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா சார்? எஸ் சார். கொடுக்கலாம். மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 20 பிக்சல் இறங்கி வா அப்படின்னு சொன்னா இறங்கி வருமா? 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 வந்திருக்கா? இறங்கி வந்திருக்கா? ஆனா இங்க பாருங்க, இங்க மேல எனக்கு ஒட்டி இருக்கு. அப்ப வந்துருக்கு என்ன சார். பண்ணும், ஓகே, மேல இருந்து இறங்கி வந்திருக்கு. ஆனா என்ன பண்ணும், கொஞ்சம் மேல ஒட்டி இருக்கு, அபவுட் மீக்கு மேல ஒட்டி இருக்கு. அப்ப அபவுட் மீ கொஞ்சம் விரிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும், பேடிங் கொடுக்கணுமா செக்ஷனுக்கு? நான் என்ன பண்றேன், பேடிங் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ். இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு எக்ஸாக்ட். ஓகே. ஓகே, மேல கீழே எனக்கு கொஞ்சம் இறங்கி வந்துச்சு, கொஞ்சம் கேப் கிடைச்சிச்சு, கொஞ்சம் இறங்கி வந்துச்சு, கொஞ்சம் கேப் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வரணுமா? இமேஜ் எப்படி கொண்டு வரணும், நேரா போறோம், எதுக்குள்ள, செக்ஷனுக்குள்ள. செக்ஷனுக்குள்ள போயிட்டு என்ன பண்றோம், இமேஜ் கொண்டு வரோம். இமேஜ் ஐஎம்ஜி எஸ்ஆர்சி சோர்ஸ். ஃபைலோட பேர் என்ன வச்சுக்கலாம், வாட்ஸ்அப்னு ஒரு இமேஜ் கொண்டு வந்திருக்கேன். இமேஜோட பேர் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இமேஜ் ரொம்ப பெருசா கிடைச்சிருச்சு. இப்போ என்ன செய்வோம், வித் அண்ட் ஹைட் செலக்ட் பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள போயிட்டு இந்த இமேஜுக்குள்ளே போயிட்டு வித் வந்து ஒரு 300 பிக்சல். ஓகேவா? ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு ஒரு வித் அண்ட் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, வித் மட்டும் இருக்கு, ஹைட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும். அப்படினால ஹைட் வந்து ஒரு ஹைட்டு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வித் அண்ட் ஹைட் சேம் இதே மாதிரி கிடைச்சிருக்கு. பட் ஆனா என்னது, இங்க பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா? இமேஜுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பார்டர் ரேடியஸ் வளைவு கிடைச்சிருக்கா? இங்க என்ன இல்ல, வளைவு இல்ல. ரெண்டுமே என்ன பண்றோம், அகலமா இருக்கிறதுனால நான் இதுவும் 200 ஆகும், அதே போல இதையும் 200 ஆகும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இமேஜ் சைஸ் சின்னதாக. ஓகே, இப்போ என்ன, எனக்கு பார்டர் ரேடியஸ் வேணுமா? இப்போ நேரா என்ன பண்றேன், செக்ஷனுக்குள்ள நான் இமேஜ்னு கால் பண்ணிக்கிறேன் தனியா. ஓப்பன் இமேஜ். இதுல என்ன பண்றேன், பார்டர் ரேடியஸ் ஒரு 15 பிக்சல். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, எனக்கு வளைவு கிடைச்சிருச்சு. ஆனா என்ன பண்ணும், மார்ஜின் விட்டு கொஞ்சம் இறங்கி வரணும். அப்படின்னால ஒண்ணு மார்ஜின் கொடுக்கலாம், அதாவது மார்ஜின் இதுல இருந்து பேடிங்ல இருந்து மார்ஜின் டாப்ல இருந்து இறங்குவான்னு சொல்லலாம். அல்லது ரொம்ப சிம்பிள், எதுக்கிட்ட கஷ்டப்படுற, ரெண்டு பிரேக் டேக் போட்டா என்ன ஆயிரும், ஒரே எம்டி ஸ்பேஸ் கிடைச்சிரும். அதனால ரெண்டு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். எனக்கு இறங்கி வந்துச்சு, சேம் இங்க இருக்க மாதிரி இங்க. ஓகே, இது ஒரு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த செக்ஷன் என்ன, ஒர்க்ன்ற ஒரு செக்ஷன். ஸோ அதுக்குள்ள ஏஸ் ஷார்ட் வீடியோ அபவுட் மை ரீசன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்தி இந்த இதை டெக்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். சேம் இன்னொரு செக்ஷனை கிரியேட் பண்றேன். ஓகேவா? இன்னொரு செக்ஷன், அடுத்த செக்ஷன், ஏன்னா அபவுட் மீ முடிஞ்சிருச்சு. அடுத்த செக்ஷனுக்குள்ள இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு மை ஒர்க்குக்கு என்ன பண்றேன், H1 டேக் ஆகும். மை ஒர்க்குக்கு H1 டேக் ஓப்பன் பண்ணி H1 டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே போல ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி பேராகிராஃப் டேகையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். சாரி. ஓகே, பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு இப்போ போயிட்டு என்ன பண்றேன், என்னோட பேஜ்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். கிளியரா? எனக்கு பாருங்க, நான் செக்ஷன் மாதிரி கால் பண்ணி ஸ்டைல் கொடுத்தனா ஆனா என்ன இருக்கு, மேல என்ன செக்ஷனுக்கு நான் கால் பண்ணி கொடுத்தனோ அதே எனக்கு கீழே கிடைச்சிருக்கு. இப்ப என்ன வேணும், எனக்கு புதுசா ஒரே ஒரு வீடியோ மட்டும் என்ன செய்யணும், எனக்கு ஆட் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ என்ன பண்றோம், நேரா வீடியோ டேக் மட்டும் ஆட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வீடியோ டேக் அப்படின்னு சொல்லணும், வீடியோ. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு என்ன பண்றோம், கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணுமா? நான் போன வீடியோல கண்ட்ரோல் சொல்லாம காட்டினேன், இப்ப என்ன பண்றேன், டேரக்டா கண்ட்ரோல் சொல்லிக்கிறேன். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சோர்ஸ்னு சொல்லி அந்த வீடியோட லிங்க் நம்ம கொடுக்க போறோம். சோர்ஸ்
சோர்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்சி மறுபடியும் சோர்ஸை கால் பண்ணுவோம். இமேஜ்ல அப்படி இல்லை, ஐஎம்ஜி சொல்லிட்டு எஸ்ஆர்சி சொல்லிட்டு சோர்ஸ் போட்டுருவோம். ஆனா இங்க என்ன பண்ணுவோம், சோர்ஸ்னு சொல்லி எஸ்ஆர்சி மறுபடியும் சொல்லி என்ன பண்ணுவோம், சோர்ஸ் போடுவோம். நான் ஆல்ரெடி என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வீடியோ வச்சிருக்கேன். வீடியோ பேர் என்ன, ஓகே, day4.mp4 வச்சுக்கிறேன். day4.mp4 அப்படின்னு இருக்கு. இதை என்ன பண்றேன், கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிட்டு என்னோட பேஜில் போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. பட் ஆனா என்னது, எனக்கு வித் அண்ட் ஹைட்டு ரொம்ப பெருசு. ஸோ நான் என்ன பண்றேன், வித் அண்ட் ஹைட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, வித் அண்ட் ஹைட்டு ரொம்ப பெருசு அப்படினால இதை நான் என்ன பண்றேன், சைஸை மாத்திக்கிறேன். இப்போ நேரா போய் என்ன பண்றேன், இதுக்கு வித்து கொடுக்குறேன். வித்து பிரச்சனை இல்லை, ஹைட்டு மட்டும். ஹைட்டு எனக்கு ஒரு, சாரி, ஹைட் இங்கேயே கொடுக்கணும். யாருமே சொல்ல மாட்டீங்க சார், ஹைட் வந்து மேல வீடியோல கொடுக்கணும் சார் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்பா, ஓகே ஓகே, ஹைட் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 300 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சிருச்சு. ஸோ வித் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100% வச்சுக்கிறேன். ஓகேவா, வித் வந்து நான் 100%. 100% என்ன சார் அப்படின்னா முழு வித்தி எடுத்துக்கும், அந்த பேஜோடைய முழு வித்தி எடுத்துக்கும். முழு வித்தி எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓகே, இது கண்ட்ரோல்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. கிளிக் பண்ணா எனக்கு ஃபுல் வீடியோவா மாறும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணோம், மூணாவது செக்ஷன் எனக்கு காண்டாக்ட் மீ ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணும். ரொம்ப சிம்பிள். மறுபடியும் என்ன பண்றோம், நேரா வரோம், இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்றேன். இன்னொரு செக்ஷன் ஓப்பன் க்ளோஸ். அதுக்குள்ள என்ன பண்றேன், நேரா காண்டாக்ட் மீ அப்படின்னு வைக்கிறேன். அது H1 டேக்ல கொடுத்துக்கிறேன். H1 டேக்ல காண்டாக்ட் மீ அப்படின்னு வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் எழுதிக்கிட்டு என்னோட பேஜில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா காண்டாக்ட் மீ அப்போ எனக்கு வந்திருக்கு. தென் இதில் என்ன பண்ணும், யூசர் நேம், அடுத்து யுவர் நேம், இமெயில் அட்ரஸ், அடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா. இது என்ன சார் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் சம்திங் ஏதாவது மெசேஜ் ஒரு கமெண்ட் பண்றதுக்காக டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, அது யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நேரம் என்ன பண்றேன், அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்ன ஃபார்ம் அப்படின்னா இப்ப பார்த்தோமே, ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டைரக்டா இன்புட் டைப் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். எதுலையுமே யுவர் நேம் சைட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் வரல. அதே போல யுவர் இமெயில் வந்துட்டு பாக்ஸ் வரல. எல்லாமே பிளேஸ் ஹோல்டர் நேற்று யூஸ் பண்ணுமே, பிளேஸ் ஹோல்டர் மூலயமா என்ன செய்வாங்க, உள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. நாமளும் அதே மெத்தட் யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இன்புட் டைப் என்ன, டெக்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேர் தான் கொடுக்க போறான், டெக்ஸ்ட். அடுத்து என்ன, பிளேஸ் ஹோல்டர். பிளேஸ் ஹோல்டர்ல என்ன பண்ணலாம், யுவர் நேம். ஓகேவா, இப்போ என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து எனக்கு என்ன வேணும், சின்ன ஒரு பிரேக் போட்டுக்கும், பி அட்டாக். ஏன்னா கொஞ்சம் பிரேக் உடஞ்சு வர்றதுனால அடுத்து இன்னொரு பெரிய அட்டாக். ஓகே, அடுத்து இன்னொரு இன்புட் டைப் போடுறேன். இன்புட் இன்புட் டைப் வந்து நான் இமெயில் வச்சுக்கிறேன். ஏன்னா அதுல இமெயில் தானே கேட்கறாங்க, அதனால இமெயில்னே வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுல பிளேஸ் ஹோல்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல என்ன டைப் ஆகணும் அப்படின்னா என்டர் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பிஆர் டேக் கொடுக்குறேன். அடுத்து ஒரு பிஆர். ஓகே, அடுத்து என்ன பண்றேன், ஃபைனலி ஒரு கமெண்ட் பண்ணுமா, நேம் கொடுத்துருவான், இமெயில் கொடுத்துருவான். அடுத்து என்ன பண்ணுவான், ஒரு கமெண்ட் பண்ணுவான். எனக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு கான்செப்ட் இருக்கு. என்னது, டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு கான்செப்ட் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள நான் சொல்லிக்கிறேன் என்ன எனக்கு வேணும் அப்படின்னா, லைக் எனக்கு ரோஸ் ரோஸ் வந்து எனக்கு 5 ரோ டைப் பண்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ரோ டைப் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு என்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்கோல் ஆகுது. இப்போ எத்தனை ரோ இருக்கு, 5 ரோ டைப், 1 2 3 5 ரோ தான். 5 ரோ டைப் பண்ண மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றேன், நானும் 5 ரோ டைப் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ போய் என்ன பண்றேன், சேவ் பண்ணியாச்சு, ப்ரௌசர்ல ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, எனக்கு யுவர் நேம், தென் யுவர் இமெயில், அடுத்து எனக்கு 5 ரூபா டைப் பண்ற மாதிரி பாருங்க. 1 2 2 3
4 5 5 ரோ. அந்த ரோஸ்ன்னு போட்டு 5ன்னு போட்டோமா, அதுக்கு அடையாளம் என்ன? 5 லைன் டைப் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நாம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன எப்படி பெருசு பண்ண போறோம்? இன்புட் டைப்பை ஸ்பெசிஃபிக்கா கால் பண்ண போறேன். ஸ்டைல்ல போயிட்டு, சரிங்களா, ஸ்டைலுக்கு போயிடுறேன். ஸ்டைல் பேஜுக்கு போய் ஸ்டைல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்? செக்ஷன்ல இருக்கக்கூடிய இன்புட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு எனக்கு பேடிங் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பேடிங் எனக்கு வந்து ஒரு 10 பிக்சல். ஓகேவா? அதே போல இது மட்டும் போதுமானது. கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஓரளவு எனக்கு கிடைச்சிருச்சு. வேணா வித்து வேணா கொஞ்சம் ஹைட் வந்து வித்து வித்து வந்து கொஞ்சம் என்ன செய்யலாம், பெருசு பண்ணிக்கலாம். வித்து வந்து ஒரு 300 பிக்சல் வச்சா கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா அது ஒரு ஸ்டைல். ஓகே. ஓகே, எனக்கு யுவர் நேம், என்டர் இமெயில், அடுத்து என்னது? ஒரு டெக்ஸ்ட் ஏரியா. இந்த டெக்ஸ்ட் ஏரியா பாத்தீங்கன்னா நீங்க இப்படியே பெருசாக்கிக்கலாம். வேணும்னா டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் பிரச்சனை இல்லை. அது உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம், பெருசு பண்ணிக்கலாம். அதனால அதை சேவ் பண்ண. அந்த கான்டாக்ட் ரொம்ப ஒட்டி இருக்கு, அப்படிதானே? கான்டாக்ட் ரொம்ப ஒட்டி இருக்கு. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு டிஃபால்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, சரிங்களா, கால் பண்ணிக்கிறேன். இங்க செக்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஏரியாவை கால் பண்ணி நான் என்ன பண்றேன்? வித்தை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 300 பிக்சல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ், தென் ரீஃப்ரெஷ். ஓகே, எல்லாம் சேம் ஆயிடுச்சு. இந்த கான்டாக்ட் ரொம்ப ஒட்டி இருக்கு. அப்போ அங்க ஒரு பிரேக் டேக் போட்டா போதுமானது. ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல என்ன செய்வோம்? இந்த ஹெச்1 டேக் பல்ல கீழே ஒரு பிரேக் டேக் போட்டா போதுமானது. ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன வேணும்? எனக்கு ஒரு பட்டன் வேணுமா? இங்க பண்ணுங்க, சென்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு செய்வோம். ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நாம என்ன செய்வோம்? ஒரு பட்டன் அந்த ஃபார்முக்குள்ள கிரியேட் பண்ணிக்கும். நேரா அந்த ஃபார்முக்குள்ள ஒரு பட்டன். பட்டன். ஓகே, அதுக்குள்ள சென்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் அழுத்திக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு என்ன பண்ணும்? ஸ்டைல் பண்ணுமா? அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கு? கிரீன்ல இருக்கு. ஓகே, இப்போ நான் விரும்பின பட்டன் சொன்னாலும் சரி, அல்லது செக்ஷனுக்குள்ள இருக்கிற பட்டனை நான் கால் பண்ணாலும் சரி, எப்படி வேணா கால் பண்ணிக்கலாம். பட்டன்ல இருக்கு, செக்ஷன்ல கூட பட்டன்ல எனக்கு பேக்ரவுண்ட் கலர் எனக்கு கிரீனா இருக்கணும். தென் எனக்கு ஒரு பேடிங் கொடுப்பேன். கண்டிப்பா ஒட்டி தான் இருக்க போகுது. அப்ப பேடிங் ஒரு ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்குவோம். தென் வித் வந்து மேல இந்த இதுக்கு ஏத்த மாதிரி, மேல அந்த யூசர் நேமு ஜிமெயில் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 250 கொடுத்துக்குவோமே. கொஞ்சம் அதே அளவுக்கு இல்லாட்டினாலும் 2 பிக்சல் கொடுத்துக்குவோம். 250 கொடுத்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு உடையாம கீழே வந்திருக்கு. உடையறதுக்கு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டைம் போறதுக்கு என்ன பண்ணணும்? பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோமா? நேரா என்ன பண்றேன்? அந்த இடத்துல போயிடுறேன். இங்க டெக்ஸ்ட் ஏரியா இருக்கா, இந்த இடத்துல வச்சு ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, கொஞ்சம் கேப் கிடைக்கிறதுக்காக. ஓகே, பிரேக் டேக் போட்டாச்சு. ஓகே, எனக்கு சென்ட் மீ அப்படின்னு பட்டன் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் பேடிங் அதிகமா இருக்கிறதுனால பேடிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகேவா? 20ங்கிறத ஒரு 15 மாத்திக்கிறேன். செலுத்திக்கிறேன். தென் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு போதுமானது. இப்போ இந்த பட்டன் வளைவு இருக்கா? பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். இப்போ நேரா என்ன பண்றேன்? இந்த பட்டனுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுப்போமா? அங்க கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அங்க வந்து நாம வந்து கிரீன் கொடுத்துருக்கோம், அவன் வந்து லைட் கிரீன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த கலர் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு பட்டன் அதை விட சூப்பராக தான் இருக்கு. டார்க் கிரீனுக்கு அடுத்து ஃபைனல் என்ன இருக்கு? ஆப்ஷனு கீழே என்ன இருக்கு? ஒரு ஒரு ஃபுட்டர் ஒன்று இருக்கு. அதுல என்ன இருக்கு? காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. சரியா? காப்பிரைட். நாம ஒரு ஓகே, நாம ஃபுட்டர் ஒன்று கொடுத்துக்குவோம். கீழே நேரா போறேன். அடுத்த செக்ஷன் கிரியேட் பண்ணாம ஃபுட்டர் அப்படின்னு எப்படி ஹெட்டர் கிரியேட் பண்ணோம்? ஹெட்டர் அப்படின்னா தலை, ஃபுட்டர் அப்படின்னா காலு. ஓகேவா? நான் என்ன பண்றேன்? ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹெச்1 டேக்குள்ள கொடுத்துக்கிறேன். ஹெச்1 டேக்கையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபுட்டரை சேல் பண்ணா அதோட கலர் வேணுமா? அவன் கலர் என்ன கொடுத்துருக்கேன்? நான் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியும், எந்த ஒரு மூட்ல இருந்தாலும் தெரியல, ஒரு கலர் கொடுத்துட்டேன். சரி, ஓகே. சரி, உள்ள போயிட்டு ஃபுட்டரை கால் பண்ணிக்கிறேன். ஃபுட்டருக்கு கலர் வந்து நான் என்ன பண்றேன்? பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன கொடுக்கலாம்? ஓகே,
கேட் ப்ளூ கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் எஸ் எழுதுறேன். இப்போ என்னோட பேஜ்ல ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு கீழே காப்பிரைட் வந்துருச்சு. ஓகேவா? இங்க லைட் பிளாக் அது. ஓகே, நம்ம எதுக்கு மாத்தணும்? லைட் பிளாக்கே கொடுத்துரும். ஓகே, பிளாக் கொடுத்துட்டு நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைட் பிளாக் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ரெட் மார்க் கலந்த மாதிரி இருக்கு, அது ஒயிட் கலந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, எனக்கு எக்ஸாக்டா வரலாட்டும். ஓகே, கலர் எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, சேம் இதே பேஜ், மேல ஹெட்டரு, அடுத்து அபவுட் மீ, அடுத்து மை ஒர்க் ஒரு வீடியோ, அடுத்து கான்டாக்ட் மீ. நாம என்ன பண்றோம்? மேல ஒரு ஹெட்டரு, அடுத்து அபவுட் மீ நம்மளை பத்தி, அடுத்து ஒரு வீடியோ, தென் கான்டாக்ட் மீ, தென் பட்டன், அடுத்து கீழே காப்பிரைட். ஓகே, இதே மாதிரி என்ன செய்யலாம்? நீங்க உங்களுக்கு உங்க பேஜை பண்ணிக்கலாம். நான் இதோட சோர்ஸ் கோட நான் வாட்ஸ்அப் பண்றேன். ரெண்டாவது இந்த ரெக்கார்ட் வீடியோவும் இன்ஷால்லா நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது என்ன டவுட் இருக்கா சார்? இல்ல சார். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா புரியும். புரியாத பட்சத்துக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா என்ன செய்யறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? கிளாஸ் முடிச்சிருவோமா சார்? என்ன சார், முடிக்க மனசு ஓகே இல்லையா? சார். முடிச்சிடலாமா? ஓகே சார். ஓகே சார்.